பயணத்தை தொடங்கியிருக்கீங்க. எத்தனையோ திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தும் பர்டிகுலராக டிஎம்கே சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? என் பத்திரிகை நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஊட்டச்சத்து நிபுணர். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு ஒரு உதாரணம் தலைவரோட காலை உணவு திட்டம். திமுக பெண்களுக்கு ரொம்ப மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு ஒரு உதாரணம் தலைவரோட புதுமை பெண் திட்டம். இது எல்லாத்தையும் விட எல்லா மதத்துக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக தான். உங்களை மாதிரியே நிறைய ஃபெமினிசம் பேசக்கூடிய ஆக்டர்ஸ் நிறைய ஃபீல்டுக்கு வராங்க. எந்த லீடர்ஸ் இப்போ டிஎம்கேல கனிமொழி மேமாக இருக்கட்டும், அதே போல் பிஜேபி நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் அட்ராக்ட் பண்ணிச்சோம், அவங்களுடைய பொலிட்டிக்கல் மூவ் யார் அட்ராக்ட் பண்ணியிருக்கு, நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க. கனிமொழி மேம் ரொம்ப பிடிக்கும், தமிழச்சி மேம் ரொம்ப பிடிக்கும், மேயர் பிரியாவை ரொம்ப பிடிக்கும், மம்தா பானர்ஜி மேம் ரொம்ப பிடிக்கும், மஹுவா மொய்த்ரா மேம் ரொம்ப பிடிக்கும், ஜோதிமணி மேம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நிறையா பேர் இருக்காங்க பெண்கள். லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி திவ்யா அவர்கள் பொலிட்டிக்கலில் என்ட்ராக போகிறதாகவும் நிறைய கட்சிகள்லேருந்து அழைப்பு வந்ததாகவும் ஒரு கருத்து நிறைய நிலவிச்சு. எந்த கட்சியிலேருந்து உங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க, அதை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, எப்படி அப்ரோச் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு? இல்லைண்ணா அது வேண்டாம், இப்போ வேண்டான்னு நினைக்கிறேன். அது அப்ரோச் பண்ணாங்க, ஏன்னா நான் மக்கள் பணி செய்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னோடய இன்ஸ்டாவில் கூட நான் சிலது அதை பற்றி பதிவு பண்ணியிருக்கேன். பட் அது இப்போ வேண்டான்னு நினைக்கிறேண்ணா. சாரி. சிஎம் சாரை பார்த்துருக்கீங்க, சிஎம் சார் மீட் பண்ணி டிஎம்கேல ஜாயின் ஆகிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். பார்த்துருக்கீங்க, அறிவாலயத்தில் மீட் பண்ணியிருக்கீங்க. சார் என்ன சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட? ரொம்ப சந்தோஷம் அவருக்கு நான் சேர்றது. ஏன்னா என்னோடய பணிகள் அவர் பார்த்துருக்காரு, என்னோடய ஒர்க் பற்றி அவருக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர் பார்த்துருந்தாரு அப்படின்னு சொன்னார். அதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, யாரை ரோல் மாடலாக வச்சு அடுத்து அரசியலில் ட்ராவல் பண்ண போகிறீங்க? தலைவர் தான் ரோல் மாடல். ஓகே, என்ன ரீசன்? பர்டிகுலர் ஏதாவது ரீசன் இருக்குதா, காரணங்கள் இருக்குதா? இல்லை, அவரோட உழைப்பு. இந்த அவர் அரசியலுக்கு வந்ததுலேருந்து அவருடைய உழைப்பு. ஃபேமிலியில் ஏதாவது ஷேர் பண்ணீங்களா? ஜாயின் பண்ணுறதுக்கு போக முன்னாடி, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க? எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் தாவேக தலைவர் விஜயா இருக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க, நிறைய பேசியிருப்பீங்க. இப்போ அவர் பொலிட்டிக்கல் மூவ் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய பொலிட்டிக்கல் மூவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பொலிட்டீஷியனாக இந்த நிமிடத்தில்? விஜயண்ணான்னு இல்லைங்க, மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரணும். இது வரைக்கும் விஜயண்ணா மக்கள் பணி செஞ்சு நான் பார்க்கல. ஸோ விஷிங் ஹிம் குட் லக். ஓகே, நாளைக்கு பரந்தூர் கூட போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க, பப்ளிக்கை மீட் பண்ணுறாங்க முதன்முறையாக. அதை பற்றி ஒரு இது வரைக்கும் பண்ணீங்க, கொரோனா வந்தது, ஃப்ளட்ஸ் வந்தது. ஸோ இனிமே பண்ண போகிறாருன்னா ஐ விஷ் ஹிம் குட் லக். 26 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 எந்த அளவுக்கு கடினமான தேர்தலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக? எங்கள் ஆட்சி தாங்க, திமுக ஆட்சி தான்.